வணக்கம் மக்களே, நான் சந்தோஷ், டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் பிளாகிங், எஸ்சிஓ அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு மணியும் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு வெப்சைட் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஃப்ரீலான்சராக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டெமோ காமிக்க போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பீப்புள் பெர் ஹவர் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கீழே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பீப்புள் பெர் ஹவர். ஸோ இந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஸ்னஸஸ் இருக்குது அண்ட் இவ்வளோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவ்வளோ மணி வந்து ஃப்ரீலான்ஸை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு வெப்சைட். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட், நான் சொல்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனான வெப்சைட். நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு வரியும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் டிசைனிங், வெப் டிசைனிங், அப்புறம் பிளாகிங் ரிலேட்டடாக மக்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ அதனால் என்னால் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் ஆன்லைனில் சம்பாதிக்கிறது நான் வெப்சைட் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே அட்லீஸ்ட் நான் வந்து 1 வீக் ஒர்க் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் மற்றவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அடுத்த தடவை வந்து வேறு யாராவது ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நான் சொல்கிற எல்லா வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஜென்யூனான வெப்சைட் தான். ஸோ நான் அதுலேருந்து ஒர்க் பண்ணினா என்னோடய ஒர்க் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரிங்களா? இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக அதுக்கு ஒரு தனி மைண்டு தேவை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இது உண்மையிலே ஜென்யூனான வெப்சைட்டாக எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ்லாம் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, டன். இப்போ நான் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா பிபிசி, பிஸ்னஸ் இன்சைடர், சிஎன்பிசி இந்த மாதிரி மிகப்பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து இது வந்து ஃபீச்சர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர்ஸும் நீங்கள் வந்து தேடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க தேவை அப்படின்னு நீங்கள் வந்து ஆள் தேடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்க போகிறீங்க, அவங்க பண்ணி கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்காக வேலை பார்க்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதான் ஃப்ரீலான்சர் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேலை தேட போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லோகோ டிசைன் பண்ணுறதுலையா, இல்லை கண்டென்ட் ரைட் பண்ணுறதுல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன் பண்ணுறதுல, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் அனுப்புவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரொபோசல் அனுப்புவாங்க. ஸோ திரும்ப பதிலுக்கு அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட வேலை வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் எனக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து வேலை தருவாங்க. சரிங்களா? இப்போது அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃப்ரீலான்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு ஒர்க் அஸ் அ ஃப்ரீலான்சர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இமெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே நான் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன்.
சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமெயிலில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் வீடியோவை பாருங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இடையில ஒரு சின்ன விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாமே அப்படியே நான் சொல்லி தருவேன். சரிங்களா? நீங்கள் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்ளை டு பிகம் எ ஃப்ரீலான்சர். சரிங்களா? ஸோ இப்போது உங்களோட ஸ்கில் என்னதோ அதை வந்து நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கம்பெனி இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது கம்பெனி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமோ, பெயிண்டிங்கோ இல்லை வந்து லோகோ டிசைன் பண்ணுறதோ, வெப்சைட் டிசைன் பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பண்ணலாம். WordPress வெப்சைட் கிரியேட்டர். சரிங்களா? இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டாலரில், அதாவது பார்த்தீங்கன்னா யூரோவா, பவுண்டா, இல்லை வந்து டாலரா, இந்த மாதிரி எதில் நீங்கள் வந்து காசு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். சரிங்களா? கவர் இமேஜ், உங்களுக்கு ஏதாவது கவர் இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை பற்றி இந்த மாதிரி ஐஎம் தமிழ் பிளாகர், WordPress வெப்சைட் டிசைனர், ஸோ இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா, அதாவது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, ஆப்ஷனல் தான். சரிங்களா? ஸோ பட் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு லோகோ டிசைன் பண்ணுறவங்களா இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து நீங்கள் இதில் காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து லோகோ டிசைன் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இல்லை வந்து நான் கண்டென்ட் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி நான் கண்டென்ட் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம். சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இதோட லிங்க்கை கூட நீங்கள் வந்து இதில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வருமோ அதை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து வேறு ஏதாவது ஸ்கில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். லோகோ டிசைன் பண்ணுறவங்க அப்படின்னா லோகோ டிசைன் பண்ணலாம். பிஸ்னஸ் லோகோ டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ், ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் என்னது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ரெண்டுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. உங்களுக்கு இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஃபீல்டில் கூட நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், டிரான்ஸ்போர்ட், ஸ்போர்ட்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஜுகேஷன், அட்வர்டைஸிங், இதான் 3 இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் தட் டெமான்ஸ்ட்ரேட் யூ ஹேவ் தீஸ் ஸ்கில்ஸ். உங்கள்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட்ஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா?
இல்லை அப்படின்னா கூட நம்ம விட்டுடலாம். ஓகே, இதில் வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது சப்மிட் பண்ணணும். என்ன சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நான் இதை வந்து ஏதாவது சும்மா ஒரு இதுக்காக சப்மிட் பண்ணுறேன். ஓகே சப்மிட் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட URL நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் suzeela.com இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இல்லை, ட்ராவல் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேட்குது ஃபார் எக்ஸாம்பிள் பீப்பர் பெர் ஹவர் அப்படிங்கிறதுல உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு நாளில் அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வருது. $13 கொடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரே நாளில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இல்லை நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கொஞ்ச நாள் 7 நாள் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? 7 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த வால்யூம் ஆஃப் அப்ளிகண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீ மட்டும் கொடுத்துட்றோம். அண்ட் இது வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டோம். ப்ரொசீட் கொடுத்த உடனே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அண்டர் ரிவ்யூஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தோம்னா 24 hours வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆடும். அதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி $13 நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து மெயின் வெப்சைட்டில் போகலாம். ஓகேவா? இப்போது நம்ம சர்ச் ப்ராஜெக்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரொபோசல் சென்ட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் சொல்கிறேன். சரிங்களா? உங்கள்கிட்ட இந்த ஓகே பாருங்கள், ரெக்கார்ட் ஆஃப் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் யூகி பப்ளிகேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $626 கிடைக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்டூன் அனிமேட்டர் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $220 கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீட் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் ஃபார் நம்பர் ஆஃப் சைட். வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் சைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பெர் ஹவருக்கு $19 கிட்ட தராங்க. ஒரு பிஸ்னஸ் லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் தருவாங்க. இதில் மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளையர் ப்ரொபோசல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து $100 கிட்ட கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபுக் ஃபார்மேட். இபுக் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுங்க, அதை வந்து ஜஸ்ட் ஃபார்மேட் அதாவது அலைன் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு இது தான் வரும், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி அலைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு $188 கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? ஆன்லைன் கோர்சஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்க, ஃபன்னல் எடுத்து கொடுத்தீங்க, அதாவது மற்றவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $110 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐ நீட் லோகோ டிசைன் ஃபார் கிரியேட் நியூ லோகோ ஃபார் வெப்சைட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க எனக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கணும் என்னோட புது வெப்சைட்டுக்கு, அது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $65 நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் லோகோ க்ரியேட் பண்ணி கொடுத்தா $25 இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் எல்லாம் கொடுத்து ப்ரொபோசல் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பிஸ்னஸ் லோகோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கொடுத்து சென்ட் ப்ரொபோசல் கொடுத்துட்றேன்.
அதுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் ஆகியிருக்கணும். சரிங்களா? அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களோட ப்ரொபோசல் வந்து டேரெக்டாக அங்கே போய்டும். அவங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ எப்படி பே பண்ணுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, அந்த பேமெண்ட் ஆப்ஷன் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. அண்ட் செட்டிங்கில் போய் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேண்ணா. இப்போ வந்து வித்ட்ரால் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து உங்களோட வித்ட்ரால் அக்கௌண்ட் நீங்கள் எது மூலிமா வித்ட்ரால் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். பேபால் இருக்குது, பேனியர் இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பேபால் நீங்கள் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேபால் அக்கௌண்ட் கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே டேரெக்டாக பேபால் வெப்சைட்டு போகும். அங்கே வந்து உங்களோட என்ன இமெயில் ஐடி லிங்க் ஆகிருக்கோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை என்கிட்ட வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். பேங்க் அக்கௌண்ட்னா இந்தியா தானே இருக்குது. ஸோ இந்தியாவில் நீங்கள் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கோட நேமு அண்டு உங்களோட நேமு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பரு, ஸ்விஃப்ட் கோடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்த உடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து பண்ணி கொடுத்த உடனே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பே பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ இது இவ்வளோ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து இப்போதைக்கு அவங்க எதுவும் கேட்கவே இல்லை, இந்த மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேக்ஸ் டீட்டெயில்ஸ், பில்லிங், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காவது வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே அந்த டைமில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வேலை பார்க்குறது ஐடி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி இதில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியை வச்சுருக்கேன். அந்த கம்பெனி என்னோடய கம்பெனி ஃப்ரீலான்சிங் கம்பெனி தான். அதை நான் வந்து ப்ராப்பராக வந்து நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். வேட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெகுலராக கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு 10 பேர் வேலை கொடுக்கலாம். அப்போ இவங்கக்கிட்ட காசை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் 10 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி பில்லிங் இன்ஃபர்மேஷன் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றபடி டிஃபால்ட் கரன்சி வந்து நம்ம டாலரே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பீப்பிள் பெர் ஹவர் ரொம்ப ஜென்யூனான வெப்சைட். நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதில் வந்து எத்தனை ஃப்ரீலான்ஸர் இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் உங்களை சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன வருமோ, டேட்டா என்ட்ரி வருமா, இல்லை உங்களுக்கு என்ன வருமோ, டிசைன் வருமா, என்னென்ன வருமோ அது நீங்கள் வந்து ஃபீச்சர் பண்ணிக்கலாம். இதில் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அவங்களோட வேலை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க யார் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? சொல்லி முடிச்சது நீங்கள் வேலை கொடுத்த உடனே டேரெக்டாக பேமெண்ட் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஏமாத்துற வேலை எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஜென்யூனான வெப்சைட். இதோட டிராஃபிக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை பேர் வந்து இதில் வந்து கரண்ட்டாக டிராஃபிக் இருக்குதுன்னு பாருங்கள். அண்டு கிட்டத்தட்ட 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் வந்து இது வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 20 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மந்த்லி சர்ச்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஜென்யூனான வெப்சைட் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.